எஸ் ஏ சந்திரசேகர் வந்து டைரக்டரா போட்டிருக்கோம், சோபா வேற அந்த படத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களும் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா படம் முழுக்கவே வந்து அவங்க வந்து கூடவே தான் உட்கார்ந்து இருந்தாங்க. அதாவது எஸ் ஏ சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அந்த படப்பிடிப்பின் போது. அப்ப சரி பண்றதே பாத்தீங்கன்னா சோபாமா தான், ஒரு இன்டர்மீடியேட்டரா தான் வந்து சோபாமா வந்து கூட வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இவர் திடீர்னு கார் எடுத்துட்டு டக்குன்னு எங்க போறாருன்னே தெரியாது, கிளம்பி போயிருவாரு. அப்புறம் சோபாமா வந்து விரட்டி பிடிச்சி எங்க போயிருக்காரு ஏது போயிருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு 2-3 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் அப்படியே நிக்கும். அப்புறம் கூப்பிட்டு வருவாங்க இவரை, அவர் வந்து மறுபடியும் நடிப்பாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஜய் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூடான ஒரு பிஹேவியர் அந்த காலத்துல இருந்தே இருந்துச்சுங்கிறது தான் உண்மை. யார்கிட்டையும் பேச மாட்டாரு, எப்பவுமே மௌனமா இருப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சில விஷயங்கள் வந்து அவருக்கு உடன்பாடல அப்படின்னா அவர் டக்குன்னு வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு. சோ நீங்க சொல்ற அந்த செல்வம் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நேத்திக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு சேனல்ல. அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் வந்து கூடவே இருந்திருக்கிறாரு, கொடை பிடிக்கிறது, தண்ணி கொடுக்கறது, இல்ல செல்வம் ஆரம்பத்துல விஷ்ணு படத்துல இருந்தே வந்து ப்ரொடக்ஷன் உதவியாளரா வேலை பார்த்திருக்காரு போல. அவர் எஸ் ஏ சந்திரசேகரோட படத்துல கிட்டத்தட்ட ஒரு 60 படத்துக்கு மேல ப்ரொடக்ஷன் உதவியாளரா வேலை பார்த்திருக்காரு இந்த செல்வம். இவரை தான் வந்து கொண்டு போய் விஜய் கிட்ட வந்து எஸ் ஏ சந்திரசேகர் தான் வந்து சேர்த்து விட்டுருக்காரு. சின்ன பையனா இருக்கும்போதே விஜய் தெரியும். ஆமா 15 வயசுல இருந்தே விஜய் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் கூடவே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வைக்கிறது, இதுதான் அவரோட வேலை.